ஹலோ, குணா பேசுறேம்மா. ரொம்ப நாளாச்சு இவ்வளவு சந்தோஷமா இருந்து. எந்த அளவுக்கு சந்தோஷம்னா என்னால எந்த வேலையுமே பார்க்க முடியல. சரி, அதே ஃபீலிங்கோட இருந்துடலான்ட்டு காலையிலேருந்து அப்படியே இருந்துட்டேன். இப்போ கூட சொல்லலைன்னா என்னால் தூங்க முடியாது. அதான் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு உன்னை எழுப்புனேன். விஷயம் மல்லிகாவை பற்றி சொல்லுப்பா. என்ன பொண்ணுமா அது? 5 வருஷம் இருக்குமா புன்னகை ஆரம்பிச்சு? ஃபர்ஸ்ட் டைமாக என்னை அசத்தின ஒரு வாலண்டியர்மா. என்னோட அதே வேகம், என்னோட அதே தீவிரம். என்னால் முடியாத ஒரு விஷயத்தை மல்லிகை முடிச்சிட்டாங்க. பொண்ணு கிடைச்சதுக்காக தேங்க்ஸுங்கிறார் அப்பா. அப்பா கிடைச்சதே புன்னகையால தானே கண்ணில் மதிப்போட அந்த மக சொல்கிறான். எல்லாம் யாரால? மல்லிகாவால. நேற்றுக்கு தாஸோட வாத்தியாரை பார்த்தேன். பயமா இருந்துச்சு. இவன் கலெக்டர்னா கண்ணை கசக்குவானே. என்ன சொன்ன? அவன் இப்போ முன்ன மாதிரி இல்லையா, நல்லா படிக்கணும். ஐயோ குணா சார். குணா சார் பிரான்ஸுக்கு போறாராமா. யுனெஸ்கோலேருந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தாங்களாம். இதே என்ஜிஓ வேலையும் அங்கே போய் செய்ய போறாங்களாம். ஏன்? மனநிலை சரியில்லாத கைதிங்களுக்கு உதவி பண்ண போறாராம். அவிய அம்மா அப்பா அவியலையும் கூட்டிட்டு போறாராம். அடுத்த மாசம் கிளம்புறாவ. மல்லிகாவுக்கு ரத்தம் கொடுக்க வந்திருக்கேன். அப்படியா? வாங்க. பாவம் சீரியஸ் தான். மல்லிகாவுக்கு சொந்தமா நீங்க விசிட்டர்ஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்க. மல்லிகா குணா சாரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டவ. ஆனால் அது நடக்கல. இங்கே இருந்தாலாவது எப்போவாவது எட்டி நின்னாவது பார்த்துட்டு இருந்திருப்பாவ. இப்போ அதுவும் நடக்காது போல இருக்கு. இனிமேல் அவங்கள பார்க்க முடியாதுன்னு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவான்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்படி சீரியஸ் ஆகி ஆஸ்பத்திரி அளவுக்கு வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. மத்தியானம் தான் குணா சார் என்னை கூப்பிட்டு மல்லிகாட்ட சொன்னேன்னு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மல்லிகா கொடுத்து வச்சவங்க. இது அவையிட்ட சொல்லின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இங்கே வந்து தான் பார்த்தேன். பார்த்து என்ன பண்ண? மயக்கமால இருக்க அவ. உள்ள கூட்டு போ. மல்லிகா இந்தாம்மா வாங்கிக்க. சும்மா வாங்கிக்கம்மா. இப்ப வாங்கிக்கிருவா.
பண்ணா இவரைத்தான் பண்ணணும்னு நினைப்போம்ல. சாரை தவிர யாருக்கு மனசு வரும் இப்படி எல்லாம் பண்றதுக்கு? மல்லிகாவுக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வரேன். நான் சொல்றதை என் பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா. பொண்டாட்டி நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறா. ஒரு அரை டிக்கெட் கிடைச்சா குணாசர் கூட ஊருக்கு போயிடலாம். ஏன்னா என் பொண்டாட்டிக்கு நான் அரை டிக்கெட் தானே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த ஊர்லயே ஒரு பெரிய கயிறை வாங்கி இருக்கமா அவங்களை கட்டி போடணும் போல தோணுது சார். நீங்க இந்த ஊருக்கு வந்திருக்க வேணாம் சார். எங்கெல்லாம் பார்த்துருக்க வேணாம் சார். உங்களை பார்க்காமலே இருந்திருக்கலாம் போல தோணுது சார். எங்களை மாதிரி இன்னும் எத்தனையோ பேரை பார்த்துக்கிறதுக்காக தான் நீங்க போறீங்கன்னு என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார். நீங்க செஞ்ச உதவிய எங்க அண்ணன் கூட எனக்கு செய்யலையே சார். என்னாச்சு? நல்லா இருக்குல்ல ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்கறதுக்கு. போயிட்டு வரேன். பார்த்துக்க, எல்லாரையுமே பத்திரமா பார்த்துக்க. சரியா? போயிட்டு வரேன். நான் பிரான்ஸ் போகிறேன். 3 வருஷமா யுனெஸ்கோவிலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அங்கே மனநிலை சரியில்லாத கைதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது. எனக்கு அப்புறம் இந்த புன்னகை அமைப்பு எடுத்துறது சரியான ஆள் இல்லை. அதனால் போகணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். மல்லிகாவோட தீவிரத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு. இந்த புன்னகை இப்போ மல்லிகா கிட்ட ஒப்படைக்க போகிறேன். சந்தோஷமா? வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். மல்லிகாவோட கதையை கேட்டோன்னே தான் நான் எவ்வளோ செல்ஃபிஷாக இருந்திருக்கேன்னு எனக்கே புரிஞ்சுது. எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் கேன்சல்னு தெரிஞ்ச உடனே அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அஞ்சனாவை சட்டுன்னு என் பக்கம் வளர்த்துக்கிட்டேன்.
அதுதான் என்னோட ஆவரேஜ்னஸ், அல்பத்தனம். அந்த டைமில் அஞ்சனா கிட்ட டீசெண்டாக நடந்துக்கிட்டேனே தவிர உன்னதமாக நடந்துக்கல. குணா மல்லிகா கதையை கேட்ட உடனே தான் அஞ்சனாவோட உள் மனசில் ஆதித்யா இருக்கிறது எனக்கு புரிஞ்சுது. அவங்க 2 பேரையும் ஒரு தடவை மீட் பண்ண வச்சா அவங்க பிரச்சனை தீர்ந்துரும்னு நினச்சேன். மீட் பண்ண வச்சேன். அஞ்சனா தான் ஆதித்யாவுக்கு கரெக்டான பேர். அந்த டைமில் மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரியானதை செஞ்சுருக்கோங்கிற திருப்தி கிடச்சிது. நமக்கு பிடிச்சதை செய்கிறது வேற, சரியானதை செய்கிறது வேற. நான் என் கல்யாணத்தை நிறுத்தினது எங்கள் அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸு யாருக்குமே பிடிக்கல. ஏன்னு புரியவும் இல்லை. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு ஆள் தான், என் சின்ன வயசு ஃப்ரெண்டு. பேரு திவ்யா. சார், உங்களுடைய சொந்த ஊர்? நாகர்கோயில். நீங்கள் எத்தனை வருஷமா கோச்சா இருக்கீங்க? 18 வருஷமா. உங்களுடைய முழு பேரு? பால் ஹாரிஸ் ரொசாரியோ. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மாதிரி சூப்பராக இருக்கு. ஹாரிஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சார், சின்ன பையன் கேஷ்ல ஹாரிஸ்னு பேர் சொல்லி கூப்பிடுறான்? தைரியம், கான்ஃபிடன்ஸ். அவர் ஸ்பெஷல் சைல்டு. 5 வயசுல அவங்க வந்தப்போ சரியா பேசக்கூட தெரியல. ஆனால் இப்போ ஜூனியருக்கான ஃப்ரீ ஸ்டைலில் லாஸ்ட் இயர் ஸ்டேட் சாம்பியன். இவங்க எனக்கு கொடுக்குற மரியாதையே என்னை எப்படி கூப்பிடுறாங்கிறதுல இல்லை, இவங்க வாங்குறாங்களே மெடல்ஸ், அதில் தான் இருக்கு. உங்களுக்கும் அந்த ஹெல்த் மினிஸ்டருக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்தது, அது என்ன மேட்டர் சார்? கடவுளே, நான் பிரார்த்தனை பண்ணணும், கரெக்டாக மார்னிங் 8லேருந்து 9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு கடவுளை கேட்க முடியுமா? அதே மாதிரி தான் என்னதான் மினிஸ்டர் பொண்ணாக இருந்தாலும் ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னா ஸ்விம்மிங் பூலுக்கு தான் வரணும். அதுக்காக ஸ்விம்மிங் பூலில் பேத்து எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொன்னேன். அதுக்காக நான் வந்து கடவுள்னு சொல்ல வரல, ஸ்விம்மிங் பூல் ஒரு கோயில்னு சொல்லுவேன். 5 லிட்டர் ரத்தத்தில் இருக்கிற அத்தனை ஆக்சிஜன் 500 மீட்டருக்கு நுரையீரல் கிட்ட முட்டி மோதி தண்ணீரில் செய்கிற தவந்தா சார் ஸ்விம்மிங். இந்த ஸ்விம்மிங் பூல் தான் எங்களுக்கு ஒரு கோயில். எல்லாரும் இது சாதாரண ஒரு கேம் தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் திஸ் இஸ் அ மெடிக்கல் ஒண்டர். டெய்லி ஸ்விம் பண்ணால் வீசிங் கண்ட்ரோல் ஆகும், டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகும், கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். உடம்புல எந்த காயத்தையும் ஏற்படுத்தாத ஒரே விளையாட்டு இதுதான். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஐ மீன் கோச் ஆகிறதுக்கு முன்னாடி? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். ஐ சி. ஸ்விம்மிங்க்கு உடம்பு ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியமா? உடம்பு மனசு எப்போ ஒன்று சொல்கிறத இன்னொன்று கேட்கணும். அதுக்கு பேர் தான் என்னுடைய லாங்குவேஜில் ஃபிட்னஸ். உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு மேஜிக்கல் வேர்ட் சொல்லுவீங்களாமே, அது? கெனீசஸ். KINESIS. உங்கள் உடம்போட எல்லா தசைகளும் தசையோட ஒவ்வொரு செல்லும் இயங்கணும். உங்களுக்கான வெற்றி, உங்களுக்கான இடம் எல்லாமே உங்களுடைய அசைவுகளை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. இதுவரைக்கும் 29 ஒலிம்பிக்ஸ் நடந்திருக்கு. அதில் 660 பேர் கோல்டு சில்வர் மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க ஸ்விம்மிங். ஆனால் இந்தியா கோல்டை விடுங்க, சில்வரை விடுங்க, நீச்சலுக்காக ஒரு பிளாஸ்டிக் மெடல் கூட வாங்க. ஆனால் இந்த தடவை ஒலிம்பிக்கில் நம்ம கோல்டு வாங்க போகிறோம். அதுக்காக என்னுடைய ஸ்டூடெண்ட் திவ்யாவை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அண்டர் வாட்டர் டால்ஃபின் கி கவர் பண்ணி நீங்கள் பார்த்தது இல்லையே? நிருபர் நேற்று ஒரு கேள்வி கேட்டார். சிங்கப்பூர் கவர்மெண்ட் அழைப்பை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே கோச்சா போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பொண்ணு தான் அரசு புரிசலாக பேசிக்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார். அதுக்கு நான் ஆமாம், திவ்யா என்னுடைய ஸ்டூடெண்ட், ஒலிம்பிக்ஸ்க்காக ட்ரெயின் பண்ணிருக்கேன், தட்ஸ் மை ஆம்பிஷன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே அவர் அந்த பொண்ணு வெறும் ஸ்டூடெண்ட்டாக மட்டும் இல்லை அப்படின்னு பேசிக்கிறாங்களே அப்படின்னு கேட்டார். பேசிக்கிறாங்கன்னு யார் பேசிக்கிறாங்க? எது கேட்குறதா இருந்தாலும் நேரடியாக கேளுங்க. ஆமாம், திவ்யா எனக்கு ஸ்பெஷல் தான், அவ்வளோதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஆனால் அவளை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அது காரணம் இல்லை, அவளுடைய டேலண்ட். அப்படி சொன்னால் நீங்கள் நம்ப போகிறீங்களா? நான் திருப்பி என்ன? Oh my God!
புல்லா இருக்குது ஹாரிஸ். என்ன? நீ என்ன பத்தி சொன்னது கிண்டலா? சும்மா சார் 2 வார்த்தை சொல்லி என் மனசை இந்த மாதிரி கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன். நீ பாராட்டும் போது வர கிக்கே தானே.